ஆனா செம ஸ்மூத்துங்க பஸ்ஸு. ஏறிக்கே, ஏறிக்கே, ஏறிக்க. இன்னைக்கு எங்க நம்ம வந்து போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் பிரைவேட் பஸ். ஸோ டூரிஸ்ட் மாரி திருச்செந்தூர் ட்ரிப்பு முருகன் கோவிலுக்கு வந்து போறோம். ஏறிக்க சீக்கிரம் ஏறிக்க எல்லாரும். திருச்செந்தூர், திருச்செந்தூர். ஏறிக்கப்பா, ஏறிக்கப்பா. ஓகே. அதுக்கு மேல உண்மையை சொல்லணும்னா லியோ தான் உயிரோட வந்து சொல்லணும். Rest in peace. நம்ம பாட்டுக்கு கிளம்ப வேண்டியது. ஓகே. கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே போ. ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி எடுத்து ஓட்டுனதே கிடையாது. ஆனா செம ஸ்மூத்தா இருக்கு பஸ் உள்ள. இப்பதான் தெரியுது எதுக்கு கொம்பன் பஸ்ஸு மூடு எடுத்து ஓட்டுறாங்கன்னு. நானும் பிரைவேட் பஸ்ஸு ஓட்டியிருக்கேன். ஆனா இந்த பஸ்ஸு செம ஸ்மூத்தா இருக்கு. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கா இருக்கட்டும், ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு, சவுண்டு. உள்ள அவுட்ரு டேஷ்போர்டே செம்மையா இருக்கு. ஓ! சுத்தி போணுமா? அதுக்கு எதுக்குடா நேரா விட்டுருக்கலாமேடா. பெட்ரோல் பங்க்ல ஒரு சுத்தி சுத்தி தான் போணுமாடா? லைவ் போடலாமான்னு சொல்லி சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வண்டி லைவ்லாம் போட்டு. ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நானும் உங்களுக்கோட சேர்ந்து புது புது கண்டென்ட்டில் அடுத்து வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். இன்னும் கோல்டு சரியாகலை. உடம்பு சரியில்லாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீடியோ ரெடி பண்ணணுமா? எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். அதை வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் போகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா கஷ்டத்தை நீங்கள் வந்து தாங்கிட்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்க முடியும். இல்லைன்னா ஒரு இடத்துல நின்றுட்டிங்கன்னா போச்சு. உங்களை வந்து குறை சொல்லாத ஆளே இருக்காது. இவன் ஒன்றும் பண்ண மாட்டான், இவன் வந்து இப்படித்தேன் அப்படின்னு அவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த இடத்துக்கே போகக்கூடாது. என்ன சொல்கிறது, லைஃப்பில் வந்து சில விஷயங்கள்லாம் மறக்காமல் இருக்கிறது வந்து நல்லது. ஏன்னா ஒரு சில பேர் நம்ம பட்ட அவமானம், கஷ்டம் அதெல்லாம் மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புனா, அவமானப்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கனால தான் நம்ம வந்து நல்லா இருப்போமே. ஏன்னா அவங்க வந்து ஈஸியாக நம்மளை வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. இவன் வந்து உருப்பட மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ நமக்கு வந்து ஒரு கோவம் வரும். இதுவே நல்லா ஒருத்தவர் வந்து சொல்லிட்டு, அப்படியாப்பா நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, அவர் வந்து நல்லவரா தெரியும். ஆனா நம்மள வந்து பேசுறாய்ங்க பார்த்தீங்களா, "நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ எதுக்குடா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு பேசுவாய்ங்க பார்த்தீங்களா, அவைங்கனால தான் நம்ம நல்லா இருப்போம். ஏன்னா அவைங்களுக்காண்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காகவாச்சும் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டு நம்ம போவோம். அது இல்லைனாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு கோல் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும்.
ஏன்னா, வாழ்க்கையில வந்து ஒரு கோல்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்னடா மோட்டிவேஷனா பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு சும்மா ஜென்ரலா உங்க கூட சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொன்னது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம தளபதி சொன்ன மாரி புடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. இல்லன்னா விட்டுருங்க. நானும் வீடியோலாம் ரெடி பண்ணி போடுறேன். ஆனா யாரும் ஃபுல்லா பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? இருந்தாலும் ஏதோ ஒரு 2, 3 பேராச்சும் பார்க்குறாங்கன்னு ஒரு நம்பிக்கையில, நானும் விடாம வீடியோ ரெடி பண்ணி இப்போ ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நைட்லாம் தூங்காம தான் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா, வோடாஃபோன் வந்து 12 மணிக்கு மேல தான் அன்லிமிட்டடா. நான் எப்படியுமே வீடியோ வந்து 4Kல தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். அதனால அப்லோட் பண்றதுக்கு 6 ஜிபி, 7 ஜிபின்னு வரும் வீடியோ. ஒரு 13 நிமிஷத்துக்கு, 15 நிமிஷத்துக்கு இருந்தாலும் சரி. அவ்வளோ வர்றதுனால நான் வந்து 12 மணிக்கு மேல தான் அப்லோட் பண்ணிட்டு படுப்பேன். ஸோ அப்படி அப்லோட் பண்ணி நமக்கு வந்து வீடியோ வாட்ச் ஹவர்ஸ் இப்ப யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் மனச விடாம நம்ம பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்காக ஒரு 2 பேர் பார்த்தாலும் எனக்கு போதும். அந்த 2 பேருக்காக நான் ரெடி பண்ணி போட்டாலும் போதும். அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். என்ன சொல்றது? பேசுறதுக்கு யாருமே இல்லாம தனியா பேசிக்கிட்டு இருக்க மாரி இருக்கு. அதுதான் இந்த கேம ஓட்டிக்கிட்டு உங்க கூட பேசிக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்றதுக்கு எனக்கெல்லாம் யாரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தானுங்க ஒரு டைம். அப்புறம் வந்து அவன் அவன் லைஃப்ல செட்டில் ஆனதுக்கப்புறம், அவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான். என்ன சொல்றது? ஒண்ணும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா காசு பணம் வந்தா எல்லாருமே வந்து மாறிர்றானுங்க. ஸோ நம்மட்ட அந்த பணம் இல்லாதப்ப தான் நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து கத்துக் குடுக்கும். ஸோ லைஃப்ல வந்து உன் பாக்கெட்ல காசு இல்லாதப்ப தான் உனக்கோட லைஃபோட அந்த ஒரு வேல்யூவே புரியும். நம்ம கூட யார் இருக்காங்க? எப்படிலாம் பழகுறாங்க? காசு இல்லன்னா நம்மள எப்படி வச்சிருக்காங்க? அப்படிங்கிற விஷயம்லாம் உனக்கு லேட்டா தான் புரியும். அது வந்து நீ எந்த ஸ்கூல்லயுமே, காலேஜ்லயுமே அத வந்து நீ வந்து கத்துக்க முடியாது. ஏன்னா லைஃப் வந்து நீ வந்து கத்துக்கணும். அத வந்து நீ படிச்சு மேப் முடிய போது. எதுல விட்டேன்? அ லைஃப் வந்து நீ வந்து கத்துக்கணும். அத வந்து நீ 100க்கு 100 எடுத்தா லைஃப்ல ஜெயிச்சிரலாமா அப்படின்னு கேட்டா, 100%ல 1% தான் ஜெயிப்பாய்ங்க. அது வந்து உண்மையான ஒரு வேர்டு. நீ 100க்கு 100 மார்க் எடுக்கிற அப்படின்னா லைஃப்ல ஜெயிச்சிருவியான்னு கேட்டா, 100க்கு 100 எடுக்கிறவன் எல்லாருமே 100க்கு 100 எடுத்தா ஜெயிக்க மாட்டான். அதுல யாரோ ஒரு சில பேரு அந்த 35, 40 இந்த ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு தான் லைஃபோட ஒரு வேல்யூவே புரியும். எப்படி பண்ணலாம்? என்னென்னலாம் இருக்கு? லைஃப்ல எப்படிலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலான்னு சொல்லி அவன் யோசிப்பான். இதுலயும் இந்த கடைசி பெஞ்ச்ல உட்காந்துருக்கிறவங்கலாம் வேற லெவல்ல திங்க் பண்ணுவாய்ங்க. அவைங்களுக்கு வந்து ஸ்கூல் லைஃப் என்னான்னு தெரியும். ஸோ ஒரு சொசைட்டி லைஃப் என்னான்னு தெரியும். எப்படிலாம் இருக்கணும்? எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவைங்களுக்கு உண்மையிலேயே தெரியும். ஏன்னா நான் வந்து 2 பக்கமுமே இருக்க மாட்டேன். நான் வந்து சென்ட்ரல் அந்த பெஞ்ச்ல வந்து உட்காந்துக்கிருவேன். 3வது பெஞ்ச், 4வது பெஞ்ச் இப்படி உட்காந்துக்கிருவேன். கடைசி பெஞ்ச்ல வந்து நான் வந்து 10த் படிக்கும்போது உட்காந்துருந்தேன். அப்ப வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாவே இருக்கும். யார்கிட்டயுமே பேச மாட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தனியாவே தான் இருப்பேன். அதனால அது எனக்கு ஏதோ பழகிருச்சு. தனியா இருக்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு சொர்க்கம் தான். ஏன்னா, இங்க வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா ஒரு இடத்துல என்னலாம் ஒரு நாள் ஃபுல்லா ரூம்ல இருக்க சொன்னா கூட, எத்தன வருஷம் ஆனாலும் ரூம்ல இருப்பேன். ஆனா என்ன சொல்றது, சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால நம்ம அப்படி இப்படின்னு திரியிற மாரியே இருக்கு. லைஃப் எல்லாருக்குமே ஈஸியா அமையாது. ஸோ நம்ம தான் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். மோட்டிவேஷனா பேசுறேன்னு சொல்லிலாம் யாரும் எதுவும் தப்பா நினைக்காதீங்க. வாழ்க்கையோட விஷயத்த தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு சொல்றதுக்கு வேற யார் இருக்கா? உங்ககிட்ட சொன்னது. ஏதோ புதுசா இப்ப ஆரம்பிச்சு, ஏதோ ஒரு புண்ணியத்துல
7 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த 7 பேருக்காக நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வருவாங்களா, மாட்டாங்களாங்கிறது எனக்கு அடுத்த விஷயம். ஆனா இருக்கிறவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்ல. ஸோ, அதனால நான் வந்து வீடியோ ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன நம்பி ஒரு 7 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ குடுக்கணும்ல. ஆனா உண்மையிலேயே பஸ்ஸு சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க உள்ள டேஷ்போர்டு, ஸ்டீரிங்கு, கியரு எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. அதுதான் கொஞ்சம் மெதுவா பேசிக்கிட்டு இருக்கேன். மைக் வாங்கணுங்க. மைக் வேற ரூ. 190 என்னமோ போட்டிருந்தாய்ங்க. மைக்ல பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கும். அதுக்கும் காசு ரெடி பண்ணிட்டு தாங்க வாங்கணும். கொஞ்சம் லைட்டா லெஃப்ட் ஏறுனீங்கன்னா நான் ஏறி போயிருவேன். கொஞ்சம் ஏற முடியாது. இப்ப ஏறுறேன்டா. ம். நம்ம பஸ் ஓட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்லேயும் சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் சொன்னா தான் எனக்கு வந்து தெரியும். வேற என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க வீடியோல. இல்ல நான் பேசுறது வந்து எதுவும் மொக்கையா பேசிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க, நான் பேசுறதெல்லாம் புரியுதா? அப்படின்னு கேட்டா தான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அத வச்சு நான் அடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டா வீடியோ குடுக்க முடியும். உங்கள நம்பி தான் இருக்கேன். கடைசில என்னையும் கவுத்து விட்டுற மாட்டீங்கல்ல? திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து எல்லாருமே ஒரு தடவ போயிட்டு வாங்க. அங்கே வந்து என்ன சொல்றதுன்னா, லைஃப்ல என்னென்னமோ வந்து ஒரு விஷயம்லாம் நடக்குதுன்னா, அது வந்து திருச்செந்தூர்ல வந்து அதுக்கப்புறம் நல்லாருக்கும். ஸோ என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அதே மாதிரி அழகர் கோவில்ல இருக்க முருகன் கோவில், பழமுதிர் சோலை. அங்கேயுமே போயிட்டு வாங்க. எனக்கெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிச்சுச்சு. நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, கடவுள் ஒரு ஆளு தான் நமக்கு வந்து ஒரு ஹோப்பு. ஏன்னா வேற யாருமே வந்து சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் யாருமே நமக்கு வந்து கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை, கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு தான் நம்ம வந்து லைஃப் வந்து போய்க்கிட்டு இருக்கு. கடவுள் இருக்காரு, இல்ல அது அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்ட்டு நம்புறவங்க போயிட்டு வாங்க. முருகனை எத்தன பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு வந்து முருகன் வந்து ரொம்ப ஒரு உயிர் மாரி. உயிர் தான். என்ன உயிர் மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகன். ஒரு அ 12வதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமா முருகன பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. அவர்கிட்ட வந்து நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். "என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" முதல்லலாம் சாமி கும்பிடும்போது நம்ம வந்து பயந்துகிட்டு கும்பிடுவோம். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு மாரி நம்ம வந்து ஃப்ரெண்டுட்ட எப்படி பேசுவோமோ, அது மாரி பேச ஆரம்பிச்சுட்டோம். நான் டெய்லியுமே அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பேன். "ஏன்யா இப்படி பண்ற? என் லைஃப் என்னையா நெனச்சுக்கிட்டு இருக்க? ஏதாச்சும் ஒரு நல்ல வழிய பண்ணி குடுயா" அப்படின்ட்டு நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருக்கு. ஒரு கார் ஒண்ணு வாங்கணும் காய்ஸ். ஆசை. இந்த முன்னாடி போற ஹோண்டா, பிளாக் கலர் ஹோண்டா. அதெல்லாம் அழகா இருக்கு. அது மாரி ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எங்க? என்கிட்ட வாங்குற மாரிலாம் தெரியல. எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும்.
பைக்கு நான் ஒரே ஒரு தடவ ஆசைப்பட்டேன். அதுவும் இன்னும் வாங்க முடியல கைஸ். அப்பாச்சி பைக்கு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா இன்னும் வாங்கல. வாங்குவோம். ஒரு நாள் வாங்குவோம். அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. இஎம்ஐல போட்டு என்ன சொல்றது? இஎம்ஐல போட்டு எதுக்கு வாங்குறோம்? அத வாங்கி யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தா, யாருக்குமே கிடையாது. அந்த வண்டி வந்து ஒரு ரூ. 1,00,000க்கு வாங்குறோம்னா, அந்த வண்டி நம்ம யூஸ் பண்ண அந்த வண்டியோட பிரைஸ் குறைஞ்சுக்கிட்டு தான் போகும். ஆனா, அதுக்கான இஎம்ஐ மட்டும் நம்ம கட்டிக்கிட்டே இருப்போம். ரூ. 1,00,000 கட்டுறோம். அது ஒரு ஒரு 2 மாசம் ஓட்டுனாலே ரூ. 20,000 அப்படியே டவுன் ஆயிரும். எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். அதனால அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணணும். எல்லாமே லோன் வாங்கி, கடன் வாங்கி பண்ணணும்னா பண்ணாதீங்க தயவுசெய்து. இல்லாம இருக்க முடியாது. அது என்ன சொல்றது? அ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, லைஃப இம்ப்ரூவ் பண்ணிட்டு, ஒரு சேவிங்ஸ் வச்சு, அந்த சேவிங்ஸ வச்சு நீ வந்து வாங்கி நீ பண்ணலாம். அப்ப வந்து உனக்கு வந்து லோன் ப்ராப்ளமோ, எவன்ட்டயும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இத வந்து லைஃப்ல வந்து எல்லாருக்குமே வந்து வச்சுக்கங்க. ஏன்னா லோன் வாங்கி நீங்க வாங்கிருவீங்கன்னு சொல்லிருவீங்க. அடுத்தவங்களுக்காக வந்து இந்த கார் வாங்குறது, பைக் வாங்குறது, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்ககிட்ட காசு சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ அத வந்து பண்ணுங்க. சரிங்களா? அத விட்டுப்புட்டு எல்லாரும் பைக் வாங்கிட்டாய்ங்க, எல்லாரும் கார் வாங்கிட்டாய்ங்க. நம்ம இன்னும் ஒரு சைக்கிள் கூட வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து லைஃப்ல வந்து எவ்வளவோ இருக்கு. ஒரு தடவ தனியா வெளியில போய் பாருங்க. லைஃப்ல வந்து எவ்வளோ பேரு ஒரு நேரம் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்ப நான் எதுக்கு இந்த வார்த்தைய சொன்னேன்னா, லைஃப்ல வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். அதுல நம்ம கஷ்டம் வந்து கடவுள் வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, இதுக்கு நல்லபடியா ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி, அம்மா, அப்பா, தம்பி, நாய்க்குட்டி இப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு லைஃப் குடுத்துருக்காரு. அப்படின்னா சந்தோஷப்படுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அம்மா, அப்பா இல்லாம எத்தன பேர் இருக்காங்க? தம்பி இல்லாம எத்தன பேர் இருக்காங்க? எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு லைஃப்ல. ஏன்னா, இந்த அளவுக்கு நான் வந்து இவ்வளவோ நான் பேசுறேன்னா, அ நான் வந்து அ காலேஜ் வந்து 2023ல வந்து முடிச்சேன். இப்ப 2024 முடிய போகுது. இந்த 1 வருஷம். இந்த 1 வருஷத்துல என்னோட லைஃப் வந்து லைஃப்னா இப்படி தான் இருக்கணும். இப்படிலாம் பேசணும் ஒவ்வொருத்தவங்கட்ட. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா, ஜாலியா தெரிஞ்சேன். ஸோ எண்ட் ஆஃப் த காலேஜ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தனியா அந்த உலகத்த வந்து நம்ம சர்வே பண்ணும்போது, நெறைய விஷயங்கள் வந்து கத்துக் குடுக்கும். அது உண்மையிலேயே நீ மட்டும் தான் கத்துக்க முடியும். வெளியில போய் நீ தனித்தனியா என்ன சொல்றது? தனியா நீ திரியும்போது தான் உனக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். அதனால எல்லாருமே புரிஞ்சுகிட்டு லைஃப்ல வந்து ஒரு சேவிங்ஸ் வச்சு லைஃப்ப வந்து குரோத் பண்ணுங்க. மோட்டிவேஷனா பேசுறேன்னு சொல்லி யாரும் என்ன தப்பா நினைக்க வேணாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அப்போ உங்கட்ட தானே நான் ஷேர் பண்ணிக்க முடியும். நல்ல விஷயத்த தான் சொல்றேன். என்னான்னு தெர்ல. இன்னைக்கு உங்க கூட சில விஷயங்கள வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான். திருச்செந்தூர் வரப்போறோம். திருச்செந்தூர் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒண்ணு பூட்டு இல்ல தொறந்து விடு. அப்புறம் போனதுக்கப்புறம் இந்தா போட்டேன் பாத்தியா? எனக்கு தெரியும். இதத்தான் பண்ணுவேன்னு. ஏன்டா இப்படி பண்றீங்க?
ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பஸ் நல்லா இருக்குல்ல? டோல்கேட்டில் வந்து எப்பயுமே இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ டோல்கேட்டில் மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக வரணும். அநேகமாக திருச்செந்தூர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ ஐயப்பனுக்கு வேறு மாலை போட்டு போயிருக்காங்களா, அதனால தான் கோயிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்னும் நேராக போகணுமா? லெஃப்டே லெஃப்டே. இங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். நான் ஊருக்குள்ளே வந்துட்டோங்கிறனால எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். வண்டி நல்லா ஓட்டுறேனான்னு சொல்லுங்கள். இல்லை வண்டியில் இன்னும் எதுவும் வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா, இல்லை புதுசாக வேறு எதுவும் வண்டி எடுப்போமா, என்ன ப்ரைவேட் பஸ் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம ரெடி பண்ணிவிட்டு பஸ்ஸை வந்து ஓட்ட ஆரம்பிக்கலாம். எப்பயுமே நம்ம இந்த தமிழ்நாடு பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் இந்த பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு டேர்னிங் ஸ்மூத்து, ஆக்சிலேட்டர் ஸ்பீடு, டக்குன்னு ஒரு பிக்கப் எடுக்குது. அதுதான் அடிச்சு நம்ம பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். இன்னமும் வந்துக்கிட்டு இருக்கோம், போய்க்கிட்டே இருக்கு. ரோடு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஹில்ஸில் ஏறுற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஏயா பிரேக் போடுறீங்க? என்னையா இருக்குது?
எதுவுமே இல்லையே! அப்புறம் ஏன் அப்படி நிக்கிறான்? இப்படி பண்றவங்க தான் டென்ஷன் ஆகுறது. எவனும் வந்துராதீங்கடா. சரியான ஸ்பீடு. கட் அடிக்கும்போது டக்குன்னு எடுக்க முடியல. அதான் ஒரு சிரமம். வந்துட்டோம், வந்துட்டோம், வந்துட்டோம். நேரா போணுமா? ஓ! இதுல தான் போணும். வந்துட்டோம், வந்துட்டோம், வந்துட்டோம். திருச்செந்தூர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ட்டு வந்தாச்சு. முருகன்ட்ட வந்துட்டோம். திருச்செந்தூர் வந்துட்டோம். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட். வெளியில வச்சு காட்டலாம்னே கொண்டு வந்துட்டேன். நம்ம பஸ் எப்பயுமே ஒரு தினுசாதான் கொண்டு வந்து நிப்பாட்டணும். ம். வந்துக்கோ, வந்துக்கோ. திருச்செந்தூர்லாம் இறங்கிக்கோங்க. திருச்செந்தூர் வந்தாச்சு. அப்படியே நேரா கோயிலுக்கு போயிட்டு, அப்படியே சாமி கும்பிட்டு 6 மணிக்கு பஸ் ரிட்டர்ன் வரும். பஸ்ஸில் வந்து ஏறிக்கோங்க. பத்திரமா போயிட்டு வாங்க எல்லாரும். திருச்செந்தூர் ஷிஃப்ட் முடிஞ்சு நம்மளும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வருவோம். வண்டியை அப்படி ஓரத்தில் நிப்பாட்டிட்டு